ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஃபார் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். பார்ட் 2ல் வந்து பேரண்ட்ஸுக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை பற்றி வந்து டீச்சர்ஸுக்கிட்ட அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸில் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போய் நம்ம டைம் கிடைக்கும்போது ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் டைம் கிடைக்கும் போதோ வீக்கெண்டில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் எப்படி கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வாக்கியங்கள் தான் நம்ம சிம்பிளாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அப்படிங்கிற நேமில் தான் போஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நேம் மாதிரி இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் கிளாஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பார்த்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடியது கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் பேரண்ட்ஸ் வித் டீச்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன், ஒரு பேரண்ட் போகிறாங்க. அவங்க குழந்தையுடைய கிளாஸ் டீச்சரை பார்க்க போகிறாங்க. போனோடனே குட் ஈவினிங் மேம். அவங்களுடைய குழந்தைகளுடைய ஃபீட்பேக் கேட்குறது அப்படிங்கிறது மார்னிங் கேட்குறக்கு டைம் இருக்காது, ஈவினிங் தான் கேட்க முடியும் இல்லைங்களா? ஈவினிங் வந்து குழந்தைய பிக்கப் பண்ணும்போது கேட்குற மாதிரி. குட் ஈவினிங் மேம், ஐ வாண்ட் டு நோ அபவுட் த ப்ராக்ரஸ் ஆஃப் மை சைல்ட் ஆர் சன் ஆர் டாட்டர். எப்படி வேணால் சொல்லிக்கலாம். என்னுடைய குழந்தையினுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய முன்னேற்றம், படிப்பினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க இல்லைங்களா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ எப்படி படிக்கிறான், முன்னைக்கு இப்போ பரவாயில்லையா, சப்ஜெக்ட்ஸ் நல்லா லிசனிங் இருக்கா, ரீட் பண்ணுறானா, போர்டு லிசனிங் இருக்கா, அப்படியெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி கேட்குறக்கு நம்ம இப்படி கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், அபவுட் த ப்ரோக்ரஸ் ஆஃப் மை சைல்டு, எங்கள் குழந்தையினுடைய ப்ரோக்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்னுடைய மகன் மகள் அப்படின்னு சன் ஆர் டாட்டர் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவ் இஸ் மை சைல்டு டூயிங் அகாடமிக்லி. ஹவ் இஸ் மை சைல்டு டூயிங் அகாடமிக்லி அப்படின்னா என்னுடைய குழந்தை அல்லது என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு இந்த வருஷம் எப்படி பண்ணிகிட்ருக்கா, அகாடமிக்காக இருக்காளா, இப்போ போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கா அப்படின்னு, எப்படி பண்ணுறா, நல்லா படிக்கிறாளா, எழுதுகிறாளா, சொன்னபடி கேட்குறாளா, கான்சன்ட்ரேட் பண்ணுறாளா, அப்படியெல்லாம் கேட்போம் இல்லைங்களா? அதுதான் நம்ம இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு டஸ் ஹீ ஆர் ஷீ, ஹவு டஸ் ஹீ ஆர் ஷீ இன்டராக்ட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். எப்படி எங்கள் பையன் அல்லது எங்கள் பொண்ணாக இருந்தால் ஷீ போட்டுக்கோங்க, பாயாக இருந்தால் ஹீன்னு போட்டுக்கோங்க. ஹவு டஸ் ஹீ அல்லது ஹவு டஸ் ஷீ இன்டராக்ட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், எப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸில் மிங்கிள் ஆகிறா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். சில பேர் வந்து லோன்லியாகவே இருந்து யார் கூடமே ஜாயின் ஆக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் இல்லை தனிமையாகவே இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவுமே டவுட் கேட்குறதோ ஹெல்ப் கேட்குறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நம்ம போய் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். மேம், ப்ளீஸ் நாட் டு அலோவ் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா உடனே வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிக்கடி குடிப்பாங்க. ஹோம்ஒர்க் எழுதும்போது அப்படி தான் அடிக்கடி போய் குடிக்கிறது, டைம் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேம் ப்ளீஸ் நாட் டு அலோவ் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லின்னு அடிக்கடி தண்ணி குடிக்கிறத அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. அடிக்கடி தண்ணி வாட்டர்னு சொல்லிட்டு எக்ஸஸ் கேட்டு போவோம் பார்த்தீங்களா, டைம் பாஸ் அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட் மேம் அப்படின்னு, ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றம். இப்போது லாஸ்ட் டைம் வந்து 50% எல்லா சப்ஜெக்ட்ஸில் வாங்கிக்கானா இப்போ வந்து ஒரு 60 இருக்கா, அபவ் 70 இருக்கா, அந்த மாதிரி கேட்கும்போது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஆர் தெர் எனி ஏரியாஸ் வேர் ஹி ஆர் ஷீ நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் இப்போ வந்து மேக்ஸ்லேயோ அல்லது சயின்ஸில் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இங்கிலீஷ் ஏதாவது ஒரு ஏரியா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சப்ஜெக்டை இங்கே வந்து நம்ம குறிப்பிடுறோம். எந்த சப்ஜெக்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதா அப்படி அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரைவேட் டியூஷன் வைக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நினச்சி பேரண்ட்ஸ் கேட்கும்போது ஆர் தேர் எனி ஏரியாஸ் வேர் ஹி ஆர் ஷீ நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவ் கேன் ஐ சப்போர்ட் ஹிம் ஆர் சப்போர்ட் ஹர் லேர்னிங் அட் ஹோம்? வீட்டில் அவளுக்கு நான் எப்படி எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க ஹோம்ஒர்க், அல்லது கைட் பண்ணுறது, சொல்லி கொடுக்கறது, நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. சில பேரண்ட்ஸுக்கு வந்து டைம் இருக்காது இல்லைங்களா? அதனால் அவங்க எப்படி கேட்குறதுனா, ஹவ் கேன் ஐ சப்போர்ட் ஹிம் ஆர் ஹர் லேர்னிங் அட் ஹோம்? எப்படி நான் அவனுக்கு வந்து வீட்டில் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவ் இஸ் ஹீ ஆர் ஷீ அடாப்டிங் டு த கரண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்? இப்போ வேறு ஸ்கூல்லேருந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்கூலில். அப்போ அந்த பேரண்ட் போய் கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி கேட்பாங்க. அப்போ நியூ என்விரான்மெண்ட், அந்த அந்த சூழல் என்விரான்மெண்ட், அந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து புதுசு. புது டீச்சர்ஸு, புது ஸ்கூலு, புது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடமும் புதுசு எல்லாமே. அதனால் எப்படி அவன் அடாப்ட் ஆகிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹவ் இஸ் ஹீ ஆர் ஷீ அடாப்டிங் டு த கரண்ட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அல்லது அடுத்த வருஷம் ஒரு 7th படிக்கிறாங்கன்னா 8th வந்ததுக்கப்புறம் நியூ என்விரான்மெண்ட் இருந்தால் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிக்கிறான், தக்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அடாப்ட்னா மாறிக்கிறான், அதை எப்படி அவன் மாற்றிக்கிறா தானே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ப்ளீஸ் மேக் ஹர் ஆர் மேக் ஹிம் டு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க் நோட். கிளாஸ் ஒர்க் நோட் ஃபினிஷ் பண்ணாமையே வருவாங்க சில குழந்தைங்க அரைகுறையாகவே. அவங்க சொல்லி அவங்க எழுதவே மாட்டாங்க. அப்போது கிளாஸ் மிஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க, ப்ளீஸ் மேக்கர் எழுதி வைங்க, கம்ப்ளீட் பண்ண வைங்க, ப்ளீஸ் மேம் கிளாஸ் ஒர்க் நோட்டை கம்ப்ளீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மேம் ஹி ஆர் ஷீ இஸ் ஆல்வேஸ் பீயிங் அடமெண்ட் இன் ரைட்டிங் ஹோம்ஒர்க் அப்படின்னு. வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதுறதில்ல, பிடிவாதம் பண்ணி நல்லா வார்ன் பண்ணி அடி வாங்கி திட்டு வாங்கி அதுக்கப்புறம் எழுதுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்போது டெய்லியுமே அடமெண்ட்டாக தான் இருக்கா, பிடிவாதமாக இருக்கா, ஹோம்ஒர்க் எழுதல பிடிவாதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ இஸ் மிஸ்ஸிங் சம் ஸ்டேஷ்னரி ரெகுலர்லி. ஏதாவது ஒரு பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், எரேசர், அந்த மாதிரி ஒரு பவுச்சாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம சொன்னால் குழந்தைய கேட்க மாட்டாங்க. அதனால் டீச்சர்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க சொல்லும்போது, உன்னுடைய ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் நீட்டாக எடுத்து பேக் பண்ணிக்கோங்க, பாக்ஸில் வைங்க அப்படி சொல்லும்போது அவங்க ஓகே பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா? அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஹேஸ் ஹி ஆர் ஷீ பீன் பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளாஸ் டிஸ்கஷன்? கிளாஸில் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் போயிட்டு இருந்ததுன்னா அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், அதில் கலந்துக்கவே மாட்டான், எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அவன் அதில் வந்து கலந்துக்கிறானா, பார்ட்டிசிபேட் பண்ணுறானா கிளாஸ் டிஸ்கஷனில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஹேஸ் ஷீ அல்லது ஹேஸ் ஹீ பீன் பார்ட்டிசிபேட்டிங் இன் கிளாஸ் டிஸ்கஷன், அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், மேம் I am kindly requesting to you, please change her place in front அப்படின்னு. இப்போது பேக்கில் உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் சொல்கிறது காதில் விழலை, ஒரு ஆடிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் போய் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் சொல்ல பயந்துட்டு, நான் பின்னாடி உட்காந்துருக்குறேன், எனக்கு புரியல, மேம் சொல்கிறது புரியல, கேட்கல, அவங்க எழுதி போடுறது தெரியல, போர்டில் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போய் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் முன்னாடி உட்கார வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐ எம் கைண்ட்லி ரிக்வெஸ்டிங் டு யூ, ப்ளீஸ் சேஞ்ச் ஹர் பிளேஸ் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கிளாஸ் மேம்கிட்ட கேட்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்கள். ஹி லெஃப்ட் ஹிஸ் மேக்ஸ் நோட் இன் கிளாஸ் இட் செல்ஃப் மேம். ஏன் ஹோம்ஒர்க் பண்ணாமல் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு, மேக்ஸ் நோட்டு கிளாஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க மேம் அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஹி லெஃப்ட் ஹிஸ் மேக்ஸ் நோட் இன் கிளாஸ் இட் செல்ஃப் மேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹேவ் ஒன் மோர் ரிக்வெஸ்ட். இன்னொரு ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஒரு வேண்டுகோள். டீச்சர்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கேட்குறேன். உங்ககிட்ட இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னென்னா, குட் யூ ப்ளீஸ் அப்டேட் மீ ஹிஸ் ப்ரோக்ரஸ். அவனுடைய நடத்தை, ப்ரோக்ரஸ் அப்படின்னா நடத்தை, அவனுடைய நடத்தை என்னுடைய அப்டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்படி இருக்கான், டெய்லி அன்றாட அவனுடைய செயல்கள், அதாவது ஆக்டிவிட்டீஸு, அவனுடைய படிப்பு சம்மந்தமானது எல்லாமே அப்டேட் பண்ணால், இன்றைக்கி இப்படி பண்ணால், ஏன் அன்றைக்கி எழுதலை, சொன்ன பேச்சு கேட்கல, அல்லது நோட்டை மிஸ் பண்ணிட்டான், அல்லது வந்து நோட்டை ஏதாவது டேர் பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்கள் ஏங்க சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பேரண்ட்ஸை. அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு. அதனால அவங்ககிட்ட குட் யூ ப்ளீஸ் அப்டேட் மீ ஹிஸ் ப்ரோக்ரஸ். அப்பப்போ நடக்கக்கூடியதை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. அவனுடைய நடத்தையில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்த பிஹேவியர்ஸ், படிப்பு எது சம்மந்தமாக இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இது சொல்லலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த அத்தனை சென்டென்சஸுமே ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ரொம்ப எளிமையாக நம்ம பேசக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் 3 கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.